அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. யாருடைய வாழ்க்கையில் செல்வம் பல மடங்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதே போல் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தோம் அப்படிங்கும்போது அது தடையில்லாமல் நடக்கணும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், மொத்தத்தில் ஒரு வீடே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, இந்த நாளில் அடகு நகை மீட்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அது தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைய நாளில் செய்யுங்க. உங்களுடைய ஆசாசியாக வாங்கின நகையை அடகு கடையிலேருந்து சீக்கிரமாக மீட்டுடுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 13ஆம் தேதி, மாசி மாதத்தின் 21ஆம் தேதி, நஞ்ச வெள்ளிக்கிழமை. இது மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு மாசி வெள்ளி அன்றைக்கும் நான் சிறப்பான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அதன்படி பார்க்கும்போது இந்த கடைசி வெள்ளி நமக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீதாதேவி விரதம் இருக்குது. இந்த நாளில் நம்ம ஸ்ரீராமரோட சீதை இருக்கிற அந்த பட்டாபிஷேக படம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். முடிஞ்சால் இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதும் அற்புதமான பலனை கொடுக்கும். இல்லைனா ஜெய் ஜெயராம் சீதாராம் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு காரடையான் நோன்பு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சுமங்கலி நோன்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த காரடையான் நோன்பில் நம்ம விரதம் இருந்து தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். மேலும் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கையில் மஞ்சள் சரடை கட்டிக்கிறதன் மூலமாக மனசுக்கு பிடிச்ச மணவாளன் அமைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இது குறித்தும் வீடியோ நேற்றே போட்டிருக்கிறேன், எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தாலிக்கயிறு மாற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து அதன்படி செய்யலாம். இல்லைனாலும் நீங்கள் விளக்கேற்றி வச்சு அந்த நாளில் நான் சொல்லியிருக்கிற முறைப்படி வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை தான். இந்த ஒரு தீபத்தை இன்றைய நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். அதாவது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் ஏற்றலாம். ராகு காலம்ங்கிறது காலையில் 10:30 12 மணி, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இந்த 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம். இல்லைனா மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கிட்டும் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். சரிங்களா? சரி, இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளையோ காப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணகலையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. பஞ்சு திரி போடுங்க. நெய் ஊற்றுவது விசேஷமான பலனை கொடுக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபமாக ஏற்றும்போது லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் சீதாதேவி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம்தான். சரிங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதே அற்புதமான பலனை நமக்கு கொடுத்துரும். இப்போ இதில் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து இந்த தட்டில் நம்ம 2 முக்கியமான பொருட்களை போட போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 3 சொல்கிறேன். இந்த 3 கிடச்சிச்சின்னா 3ஐயும் சம அளவு சேர்த்துக்கோங்க. 3 கிடைக்காதவங்க இந்த 3ல் எது கிடைச்சாலும் அதை ஒன்றை மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள். வெள்ளிக்கிழமை நாளில் மருதாணி இலைகள் கொண்டு நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதே விசேஷமான பலனை கொடுக்கும். மேலும் மருதாணி இலைக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீதால தேவி பார்த்திங்கன்னா அசோகவனத்தில் இருந்தபோது, அதாவது அசோகவனம் அப்படின்னா மருதாணி செடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய வனம் தான். இந்த அசோகவனத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனசில் இருக்கிறது, அது குறைகளாகட்டும் இல்லை பழைய நினைவுகள், ராமரோடு இருந்த சந்தோஷமான நினைவுகளாகட்டும், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த மருதாணி செடிக்கிட்ட தான் சொல்லுவாங்களாம். அது சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது காற்றுல அப்படி இப்படி அசையுமா. இது ஒரு தற்குறி பேற்றணி அப்படின்னே சொல்லலாம். அதாவது தான் சொல்கிறத மருதாணியலை கேட்டு செவிசாய்க்குது, அதுக்காக தான் அசையுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி அசைஞ்சது சீதாதேவிக்கு ஒரு மன தெம்பையும் மகிழ்ச்சியும் கொடுத்துதாமா.
தன்னுடைய மனம் குளிர்ந்துருச்சு, அதனால் இந்த மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து யார் வந்து கையில் அரைச்சி பூசிக்கிறாங்களோ அல்லது கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது வேண்டிக்கிறாங்களோ பூஜை புனஸ்காரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் மகாலட்சுமி தாயின் அம்சமாச்சே, அதனால தான் வந்துட்டு மகாலட்சுமிக்கு உரிய பொருளில் இந்த மருதாணி இலைங்கிறதும் வந்துச்சு. சரிங்களா? அப்படி ஒரு வரம் வாங்கியிருந்தது. கரெக்டாக இன்றைக்கி சீதாதேவி விரதமாகவும் இருக்கிறதுனால அவங்க வந்து வரம் கொடுத்த இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். மேலும் வெள்ளிக்கிழமை நாளாக வேறு இருக்குது, கூடுதல் சிறப்பு. சரிங்களா? இப்போ கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்துகிட்டு நல்லா வந்து அலசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உலர விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா இந்த பிளேட்டில் வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது மருதாணி விதைகள். இந்த மருதாணி விதைகள் இப்போ உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. செடி இல்லைன்னா நாட்டு மருந்து கடை இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போய்ட்டு மருதாணி விதைகள் சும்மா ஒரு 50 கிராம் இல்லைனா ஒரு 10 கிராம் கேட்டிங்கன்னா கூட வந்து தருவாங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால 10 கிராமே நமக்கு ஓரளவுக்கு நிறைய விதை வந்து கிடைக்கும். சரிங்களா? அது வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 காய் அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த தட்டில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி பூ. இந்த மருதாணி பூ நல்ல ஒரு தனாகர்ஷண பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க வரீங்க ரோட்டில் பார்க்குறீங்கும்போது நீங்கள் பறிச்சுட்டு வந்தாலும் சரி, அந்த பூவை ஒரு கொத்து இங்கே வச்சுருங்க. இப்போ என்னென்ன வச்சுருக்குறோம்? மருதாணி இலைகள், அதே போல் அந்த விதைகள், அதே போல் பூ. இந்த 3 கிடைச்சா விசேஷம். 3 கிடைக்கலினா எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் வைங்க. இந்த மருதாணி சம்மந்தப்பட்டதில் எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த தட்டில் பரப்பி வைங்க. மேலும் இது கூட ஒரு 4-5 சில்லறை காசு போட்டு ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? நம்ம அந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2-3 போட்டிங்கன்னா கூட ஓகே தான். சரிங்களா? இப்படிலாம் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த மண்ணகள் நம்ம நெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து ஏற்றி வைங்க. இந்த தீபமானது வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியணும். இந்த தீபத்தை பார்த்த மாதிரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, இல்லைனா ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஜெய் ஜெயராம் சீதாராம்னு சொன்னேன் இல்லையா, அது கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா மகாலட்சுமி தாயனுடைய 108 போற்றி சொல்லலாம். அல்லது இன்றைக்கி எங்கள் வீட்டில் கூட மொபைலில் லலிதா சகஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த தீபச்சுடரை பார்த்து மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கணும், குடும்பமே சுபிட்சம் பெறணும், நல்ல ஒரு யோகம் கொடுங்க, பணவரவை கொடுங்க, நிம்மதி மகிழ்ச்சியை கொடுங்கன்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூர அரத்தி எல்லாம் காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. மேலும் நிவேதனம் வந்து இன்றைக்கி நீங்கள் கற்கண்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் பீரியட்ஸில் இருக்கிறேன், என்னால் தீபம் ஏற்ற முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டையோ குழந்தைங்கக்கிட்டையோ சொல்லி இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. சரி, இது வந்து அப்படியே இருக்கட்டும், இன்றைக்கி முழுக்க அப்படியே இருக்கட்டும். நாளைய நாளில் இந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தட்டில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, மருதாணி இலை, விதை, அதே போல் பூ, இது எல்லாத்தையுமே அந்த சில்லர் காசோடு சேர்த்து ஒரு வெள்ளை நிற துணியிலையோ பச்சை நிற துணியிலையோ ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 மாதத்துலேயே அமோகமான பணவரவு அப்படிங்கிறது உறுதி. 1 மாதம் கழித்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சு போயிருக்கும். இதை நீங்கள் வெள்ளி செவ்வாய் 2 நாளில் எந்த நாளில் சாம்பிராணி தூபம் போடுறீங்களோ அந்த நாளில் இதெல்லாம் போட்டு வீடு முழுக்க காட்டிடுங்க. அந்த காசுகளை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஆனால் கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதனால் அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.